குண்டா சட்டம் யார் மீது பாய்ந்திருக்கணும்? சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஐடி மாணவர் சூரஜ் மீது தாக்குதல் நடத்திய 8 பேர் மீதும் குண்டா சட்டம் பாய்ஞ்சிருக்கணும். அதான் உண்மையிலேயே குண்டாசு. அதுதான் குண்டர்களுடைய நடவடிக்கை. அமைதியாக போராடியவர்கள் மீது குண்டா சட்டம் பாய்கிறது. அடித்து நொறுக்கியவர்கள் மீது எந்த சட்டமும் பாயவில்லை என்றால் இந்த அரசு யாருடையது? மெரினா கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வை நடத்தியவர்களை கைது செய்ததற்கு ஐயா எச் ராஜா பேசுறாங்க. இந்த மாதிரி பேசுகிறவர்கள், இந்த மாதிரி நடந்து கொள்கிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் கைது செய்யப்படுவார்கள் என்று. இது ஒரு அதிமுகவினுடைய அமைச்சர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தா கூட சரி, ஏதோ அந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு சொல்றாங்கன்னு இருக்கலாம். இந்த அரசின் நடவடிக்கையை இனி இப்படித்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா எச் ராஜா அவர்கள் சொல்றாங்கன்னா இது யாருடைய ஆட்சி? இது யாருக்கான அரசு? தலைமைச் செயலாளர் கையெழுத்து போடாம குண்டா சட்டம் செயல்பாக்கப்பட்டுருச்சா? அவங்க கையெழுத்து போட்டு தானே அது சட்டம் பாயும். எப்படி இருக்குது? இப்ப இவ்வளவு காலம் நான் எத்தனையோ போராட்டம் நடத்திருக்கேன். அப்போலாம் கொடி நட அனுமதிச்ச இந்த அரசு இன்னைக்கு என் கொடி உங்க வீட்டுக்குள்ளே வந்து குத்தி வைக்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இன்னைக்கு ரோட்ல கொடி வண்ட விடல, ஒரு நாள் இந்த நாடு முழுதும் என் கொடி தான் பறக்கும். நீ எழுதி வச்சுக்க. நீ மேடை போடாத, இதை வைக்காத, அதை வைக்காத. ஆனா தொலைக்காட்சியை தர எல்லாம் ஜனநாயகம் பேசுவான். அதெல்லாம் என்னங்க ஜனநாயக நாட்டில் யார் வேணா வரலாம் போலாம். திறந்த விழா உன் வீட்டில் நான் வரேன், பெரிய ஜனநாயகவாதி. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் உலகத்தில் இல்லாத ஒரு ஜனநாயகம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வச்சிருக்கான். அவன் முடிவெட்டான். இங்கதான் மானம் கட்டவே இருக்கான், இங்கதான் ஈனப்பை அதிகம் இருக்கான், இங்கதான் தன்மானத்தை அடமான வைக்கிற ஈனர் கூட்டம் நிறைய இருக்கு. முடிவு பண்ணிட்டான். இப்ப நம்ம முதலமைச்சரா இருந்தா பினராயி விஜயனுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரையும் கூட்டி பேசி நேரம் காலி பண்ணியிருப்பேன். நானே முன்னின்று மாட்டுக்கறி திங்கிற விருந்து வர்றவங்கள வா, மற்ற மாநில முதலமைச்சர்லாம் வான்னு கூப்பிட்டு சாப்பிட்டு போட்டுப்பேன். போடான்னு இருப்பேன். நீ ஒரு ஆளு, உனக்கு பொழுது போனா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பொழுது போனா தான் போறிய. ஜப்பான் போறா, ரஷ்யா போறா, அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு வர வேண்டியதானே. அந்த ஜெர்மன் அதிபர் அந்த பொம்பளைகிட்ட போய் கை கொடுக்க போறாரு. 2 தடவை எடுப்போ அப்படின்ட்டு போய் மதிக்கல. முதல் தடவை பண்ணா சரி, ஏதோ தெரியாம அந்த அம்மா போகுது. 2வது தடவை அதே மாதிரி அந்த அம்மா தான் உன்னைய தொட்டா தீட்டுன்னு நினைக்குது. என்னத்துக்கு இந்த கையை கொடுக்குற? நாட்டின் பிரதமரே தீட்டா இருக்குது அந்த அம்மாவுக்கு. அப்ப நாம ஏமாத்துறோம் பாருங்க. நீங்க என்ன இருக்குதா இல்லையா? காட்சி வந்திருக்குதா இல்லையா? இந்த அளவுக்கு இருக்குது. தேசிய கீதம் பாடப்படும் போது பேசாம போறாரு. புதின்னு கூப்பிட்டியே உன் நாட்டு தேசிய கீதம் இல்லப்பா. ஏன்னா பல நாடுகளுக்கு போய் எந்த நாட்டு தேசிய கீதம் நம்மதுன்னு தெரியாம மறந்து விட்டார். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னத்தையோ பேசுறாங்க. இப்படித்தான் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், கற்பணத்தை ஒழிப்போம்னாங்க. மொத்தமா எங்கேயும் படுத்தாங்கன்னு தெரியல. ஒன்னும் ஒழியல. ஆர்கே நகர்ல மட்டும் 89 கோடி செலவு பண்ணிட்டாருன்னா அது எப்படா கருப்பணத்தை ஒழிச்சோம் நீங்க, ஊழலை ஒழிச்சோம் நீங்க, அங்க எப்படி வந்துச்சு? சின்னத்துக்காக 50 கோடி கொடுத்துட்டாருன்னா அந்த 50 கோடி என்ன? அது ஊழல் பணம் இல்லையா? அது லஞ்ச பணம் இல்லையா? அது கருப்பணம் இல்லையா? அதெல்லாம் ஒழிக்கிறேன் நீங்களே. ஒழியலையப்பா. எங்க ஒழிஞ்சது? எதையாவது அப்பப்ப உன்னை பத்த வச்சு விடுறாங்க. இப்ப இந்த மாட்டுக்கறி இது கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்கும். அது எது செஞ்சாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன தவறு செஞ்சாலும் தெரியாது.